மறுபடியும் வாசிப்பு 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கின்ற வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலே நல்ல பண்ணி எப்படிதான் எனக்கு விசுவாசம் வேணாம், ஆனா அடுத்த வர வேணும். பக்கத்துல கை கொடுத்துக்கல, ரொம்ப ஆசைதான் உங்களுக்கு. விசுவாசமே இல்லாம அடுத்தவங்க என்ன பண்ணிடணும், என் கையை வச்சா அங்க அற்புதம் நடக்கணும், நடக்கும். நீ விசுவாசிக்காக நடக்கும். எவன் விசுவாசிக்கிறானோ அவனை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை செய்து விட்டார் என சொல்றப்பா. எந்த நாட்டில் நீ அநேக காரியத்தை செய்யப்படி ஆலோசனை உனக்கு அழைப்பு. அவரோடு கூட இருந்து சந்தேகப்பட்டு பாருங்க. தோமா சென்னை பட்டணத்துக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தாரு. கேரளா வழியா எங்க வந்தாரு, கடல் மார்க்கமாய் வந்து மயிலாப்பூர்ல இருந்து அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னார். அவருக்கு பேர் என்னன்னா சந்தேக தோமா. அல்லேலூயா. பக்கத்துல கேக்குதுங்க, நீங்க விசுவாசத்துல வந்தவரா? ஒரு வாரம் பேசினா மறுவாரம் நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன சொல்லுங்க? நான் தேவனை நேசிக்க வேண்டிய அளவு நேசிக்கிற ஒரே ஒரு சத்தம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று அந்த கேட்ட சத்தம் அவனுடைய இருதயத்தை மாற்றுவது மட்டுமல்ல, அவன் வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் ஓடத்தக்கதாக அந்த சத்தம் அவனை உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது, உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது. போல என் வாழ்க்கையில ஒரு சத்தம் கேட்கட்டும், நீ எப்போ ஒப்பு கொடுக்குறியோ அப்பதான் தேவ சித்தத்தையே நீ கேட்ப. அது வரைக்கும் சபைக்கு வரலன்னா ஊழியை காட்டிட்டுவாரு, சபைக்கு வரலன்னா ஊழியை காட்டிட்டுவார் தான் உண்மை. ஆனா ஒரு நாள் ஊழியக்காரெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. திட்டுவாருன்னு நினைச்சு நம்ம மட்டும் எங்க இருக்கோம்? திட்டு வாங்காம இப்ப நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கைவிடப்படாதபடிக்கு கடைசி நாட்கள் ஆண்டவரே நானும் உன்னோடு கூட வந்துவிட வேண்டும் ஆண்டவரே, நானும் மறுரூபா அடைகிற ஆண்டவரே, நானும் மனவாட்டியை போல வாழ்ந்த ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமாக செயல்பட வேண்டும் ஆண்டவரே, தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. புரிஞ்சு கொள்ளுங்க, இதுல நான் விசுவாசத்துல பூரணப்படாவிட்டா அடுத்த வர எனக்குள்ள கிரிய செய்யாத. ஞானத்தை போதிக்கின்ற வசனத்தை கேட்டீங்க, அறிவை உணர்த்தும் வசனத்தையும் கேட்டீங்க. அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிட்டாரு? விசுவாசத்துல நான் எப்படி செழித்தோங்க வேண்டும், விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நான் பூரணமா அடையும் பொழுதுதான் அடுத்த வர எனக்குள்ள கிரிய செய்யும். அப்ப நீ கையை வச்சு பாரு, விசுவாசத்துல பூரணப்பட்டு கையை வச்சு பாரு, ஒருவேளை மறித்து கிடக்கிறவனையும் கர்த்தர் உன்னை கொண்டு எழுப்பிடுவார். ஒருவேளை முகவனையும் நொண்டியையும் கூனையும் குருடையும் உன்னை கொண்டு தேவன் செயல்படுத்தவும் நினைத்து விடுவார். விசுவாசமே இல்லாம இதிலேயே ஒண்ணு கத்துக்கணும்னா அடுத்ததுக்கு எப்படி போக முடியும்? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது எபிரேயருக்கு 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க சொல்லுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவர்கள் எப்படிதான் இருக்குது? நிச்சயமா இருக்குது. நான் நம்புற இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு என்று இங்க என்ன பண்றேன், நம்புற அதுல உறுதியா இருக்கிறேன். அல்லேலூயா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உண்மையோ நம்பியுள்ளேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன், உறுதியா பற்றி கொண்டு அவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகின்றவர்களில் உறுதியோ. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னும் பரலோகத்தை காணல, இன்னும் காணல, இன்னும் காணல, ஆனா அது உறுதியா இருக்கு. என்னம்மா நிச்சயமா இருக்குது. அண்ணன் முன்ன எங்க போயிடுவேன்? இப்ப விசுவாசியை கை கொடுத்து கேட்டாலும் செத்தா எங்க போடும்? ஸ்ட்ரெயிட்டா எங்க போடும்? பரலோகமே என் சொந்தமே என்று காணேனோ, பரலோகமே என் சொந்தமே. அண்ணன் முன்ன ஆனா விசுவாசம் அதெல்லாம் வேணாம்.
அது கொஞ்சம் கடினம். பாவத்திற்கு வெளியே வரணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், தேவனுக்கு பிரியமா நடக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், எல்லா வேலையிலும் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்ல அவரையே லவ் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் உலகத்துக்காக விற்கப்பட்டு இருக்கிறேன், அவரை எப்படி போய் லவ் பண்ணுங்க? உண்மையான ட்ரூத் லவ் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாரு. பவுல் அந்த நேசிப்பு அந்த மாத்திரத்துல கல்ல கொண்டு அடிச்சா கூட கவலைப்பட மாட்டாங்கடா. சாயங்காலம் என்ன ஒரு மண்ணால பிரச்சனை வந்துப்பா, எழுந்து அவருக்காக மனவாளனுக்காக மனவாட்டியா செயல்படணும். ஒரு நல்ல மனவாட்டி நல்லா பார்த்தீங்கன்னா உடல் எல்லாம் சரியில்லை, ஒரு நல்ல மனவாட்டிக்கு. ஆனாலும் கணவனுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆக வந்து என்ன பண்ணுவாங்க, செஞ்சு வச்சிருவாங்க. மணல் உடம்பு சரியில்லை படுத்துருப்பாங்க, ஆனா அதிகாலையில எழுந்து என்ன பண்ணுவாங்க, என்னமா பண்ணுவாங்க, கணவனுக்காக எல்லா காரியத்தையும் செய்து வைத்து விட்டு பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் கையெழுத்து சொல்லி இது நல்ல மனவாட்டி. தனக்கு ஒரு காரியம் வந்த போதிலும் அதை குறித்து பெருசா என்னது, என்னை நேசித்தவர் பெரியவர், என்னை நேசிக்கிறவர் பெரியவர், என்னை நடத்துகின்றவர் உயர்ந்தவர், என் மனவாளனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டோட வாழணும். உலகத்திலே இப்படி இருக்குமானால் உன்னத தேவனுக்கு மனவாட்டிகளாய் நியமிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் எப்படியோ பக்கத்தில் கையெழுத்து எப்படி பிரதர், ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? இல்ல அநேக நேரங்களில் தேவனை நேசிக்கல. ஆனா வசனம் மட்டும் சொல்லுவாங்க, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு எல்லாத்தையும் கேட்டு வாய்ப்பேன். அல்லேலூயா. எதோடு கேட்பீங்க? முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கரெக்டா கேட்பேன். ஆண்டவரே இந்த மாசம் இதெல்லாம் உண்டு. ஆனா என்ன பண்ண மாட்டேன், முழு இதயத்தோடு அவரை நேசிக்க மாட்டேன், முழு பலத்தோடு கூட நேசிக்க மாட்டேன். பிரதர் இங்க வந்து உட்காந்து நாங்கள் அதனால தான் அப்படின்னு சொல்றவங்களாம் இங்க உண்டு. ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நான் 2 மணி நேரம் தான் நேசிப்பேன், அதே போல ஆண்டவரும் அல்லேலூயா இல்ல அவர் என்னை 7 நாள் நேசிக்கிறோம். உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாலும் நீ வழியா 6 உனக்கு முன்னாடி வந்து பார்க்கணும். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், வருவேன் பிரதர், வருவேன். அல்லேலூயா. நீங்க கூப்பிட்டு தான் நான் வரணும்னு அவசியம் இல்லை, சொல்றவங்க உண்டு. பக்கத்தில் கை கொடுத்து நீங்க சொன்னீங்களா? அல்லேலூயா. நீங்க சொல்லிதான் வரணும்னு எங்களுக்கு அவசியம், நாங்களா வருவோம். ஆண்டவர் நீ வர வேண்டும் என்பதற்காகத்தான் உந்தி தள்ளி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ அன்பு உன்னிடத்துல இருக்குமானால் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க முதல்ல ஆயத்தப்பட்டுவார். யார் எழுந்துக்கிறாங்க, ஆண்டவரே உன்னை பார்க்கணும், ஆண்டவரே இந்த காலை வேளையில உன் சத்தத்தை கேட்கணும், உன் சித்தத்தை வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு நடக்கணும் ஆண்டவரே. ஏன்னா நான் முள்ளில் உதைக்க விரும்பல ஆண்டவரே, முள்ளில் உதைக்க விரும்பல ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை எழுப்புகின்ற உன்னை முள்ளில் உதைக்க விரும்பவில்லை. உலகத்துல வாழும்போது கூட ஒருத்தர் விரோதமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம். ஆனா உன்னத தேவனை அடிக்கடி சிந்தைகளை உதைத்துக் கொண்டே இருக்கிறோமே. வேதம் சொல்லுகிறது, வாசிக்க சகோதரி, விசுவாசமானது நம்ம படைவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. முதல் காரியம் நல்ல சாட்சி பெறணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம விசுவாசத்துல வளரணும்னா முதல்ல என்ன இருக்கணும், சாட்சி இருக்கணும். பிரதர் அவங்க எப்படியோ வாழ்ந்தாங்க பிரதர், அந்த அண்ணன் எப்படியோ இருந்தாங்க, அந்த அக்கா எப்படியே இருந்தாங்க, அந்த தம்பி எப்படியே இருந்தாங்க, அந்த தங்கச்சி எப்படியே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்குள்ள அவருடைய வாழ்க்கை மேன்மை மேன்மை மேன்மை. அல்லேலூயா. இது நல்ல சாட்சி. பவுல் இதுதான் வாழ்க்கையில செஞ்சாரு. அதற்கு முன்பாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகின்றவன் தான் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காம மோசையின் பிரமாணத்தை கரைச்சி பிடிச்சவர் தான். இப்ப தேவ அன்பு உந்தி தருகிறது. ஆண்டவரே உனக்காக ஓடனா ஓடிக்கொண்டே இருக்கிறான். 165 கிலோமீட்டர் ஒரு இடத்துல ஓடினானா, எதுக்கு தெரியுங்களா? ஓடுறோம், கப்பல் பிரயாணம் பண்றோம், திரும்பி எழுந்து நடக்கிறோம். எப்படியே போய் கர்த்தர் எப்படியாவது இந்த தேசத்துல சொல்லிவிட வேண்டும்.
அல்லேலூயா. அப்படியெல்லாம் பவுல் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட போது மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா செயல்பட்டான். பக்கத்துல கை கொடுத்தீங்களே, நீங்க செயல்படுறீங்களா? அடுத்தவங்களை செயல்படுத்துகின்றீங்களா? நீங்க நான் பூரணப்பட்டா போதும் முதல் எவன் செத்தா எனக்கு என்ன வந்துச்சு? அல்லேலூயா. எவன் செத்தா எனக்கு என்ன வந்துச்சு முதல்? நான் பூரணப்பட்டு நான் பரலோகம் போன போதும். கடந்த வாரத்திலே சொன்ன ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்து உங்களுக்காக காத்திருப்பார். நான் போனா மட்டும் எனக்கு என்ன வேணும்? நீதிங்கிறீரோ? போனோடனே என்னை கூட்டி எல்லாம் நிற்க வச்சு ஒரு நீதிமானா நடந்துட்டாரு, இந்த அக்கா நீதிமானா நடந்துச்சு சொல்லிட்டு என்ன வைக்கணும்? தலையில வீடு வைக்கணும். ஆனா நீங்க போசல என்ன எடுத்துட்டு போக மாட்டீங்க? பக்கத்துல கைகொத்துக்களை இன்னும் எடுத்துட்டு போக மாட்டேன். ஒரு ஆத்மாவா அறுவடை செஞ்சுட்டு போக மாட்டேன். ஆனா உனக்கு என்ன வைக்கணும்? நீதியின் கிரீடம். பக்கத்துல கைகொத்துக்கள் ரொம்ப தான் ஆசை. நான் எதையும் செய்ய மாட்டேன். இன்னாரே செய்தாலும் ஒருத்தல் அதிலும் நன்மையும் செய்வா. அல்லேலூயா. திருக்குறள திருவள்ளுவர் நீங்க நினைக்கிறீங்க ஒரு பைபிள் வச்சுதான் எழுதுனாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க, அதை காட்டிலும் நன்மையை செய்யுங்க. அவர் செஞ்ச விஷயங்கள் அநேகம் இருக்கிறது. கடைசி வசனம் போய் பாருங்க, அதை எழுதணும்னா இந்த உலகம் கொள்ளாத அளவுக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா உன்னை கொண்டு செய்கின்ற நன்மை நீ அவருக்காக எத்தனை வைராக்கியமாய் வாழ்கின்றாய் என்று ஜனங்கள் பார்க்க வேண்டியது அநேகம் உண்டு. அதனால என்ன காட்ட நீ சகல காரியத்தில் அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். 240 பேரை தோமா இங்க வந்து என்ன பண்ணாரு? தட்டி எழுத்த மரண தருவாயில் இருந்த மனிதர்களை எழுப்பி தேவனுக்காக வைராக்கியமாக சொல்லிவிட்டார். பகல கைதுகளே எத்தனை பேரை எழுப்பினார்? எங்க காலைல வீட்டில் எழுப்பிட்ட பெரிய பிரச்சனையாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொடுங்க. தேவ அன்பு உங்களை நெருக்குமானால் தேவ சித்தத்தை மட்டும்தான் செய்ய என் இதயம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? நல்ல சாட்சி பெற்றார்கள் என்று வேதம் சொல்ல மாட்டேன். ஒன்று வாசிங்க சகோதரி. விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகளால் படுகுறைகளானால் நல்ல நீ பார்க்கறதுல நம்ம சொல்லிடுவோம், இதனால தான் இது உருவாச்சு. வேதம் தான் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதனாலதான் உருவாக. இன்னைக்கு நீ பார்க்கறதுனால பார்க்கற இந்த சிருஷ்டினால இது உருவாக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. இது எல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டது? என்னை நேசிக்கின்ற என் மனவாளனால் உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள். ஒருவேளை உன்னோடு கூட பயணம் செய்யற மனவாட்டியா இருந்தாலும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. மனவாட்டியா இருந்தாலும் மனவாளனா இருந்தாலும் அதை அவர் கொடுத்த கிஃப்ட். அல்லேலூயா. அவங்களால நீங்க வரல, அவரால் தான் நீங்க இருக்கிறீங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அதை புரிந்து கொண்ட எல்லா ஜனங்களும் முன்னோர்களும் சாட்சி கொடுத்தார்கள். நீங்கள என்ன சாட்சி கொடுக்கணும்? ஊழியக்காரர் மட்டும்தான் கத்தனம் கொடுத்த. நாங்களாம் எப்படி இருப்போம்? அல்லேலூயா. நீங்களாம் எப்போ பக்கத்தில் கேட்குறீங்க? நீங்களாம் எப்போ பிரசங்கம் பண்ண போறீங்க? நீங்களாம் எப்போ தேவனுக்கு பிரியமா நடக்க போறீங்க? நீங்களாம் எப்போ தேவ ராஜ்யத்தை கட்ட செயல்படுத்த போகிறீர்கள்? ஒருத்தங்க கட்டின சத்தம் கேட்காது, ஆனா உள்ள இருக்கிற எல்லாரும் சட்டம் என்ன கேட்கும்? கண்டிப்பா சத்தம் கேட்கும். அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன், கையுள்ளவன் கையில்லாதவன்லாம் பகல் கைது சொல்லுது. கையில் தான் பரவாயில்ல, நீ கட்டவே தேவையில்ல, அதனால தான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிற நீ கட்டவே மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமாய் செயல்பட வேண்டுமானால் முதல்ல ஒரு காரியத்தை முடிக்கணும். இன்னைக்கு நான் பார்க்கிற எல்லா அவரால் உருவாக்கப்பட்டதை அன்றி நான் பார்க்கிற காரியத்தால் உருவாக்கப்படவே இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டாதான் நான் செயல்படுவது வித்தியாசமா இருக்கும். அடுத்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் தாயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை நல்ல
புரிஞ்சுங்க. ரெண்டாவது ஒரு காரியம், நீ நல்ல சாட்சி கொடுக்கும் போது உன் பலியும் சிறந்ததா இருக்கும். அல்லேலூயா. நீ 1 ரூபாய் கொடுக்கல 5 ரூபாய் கொடுக்கல ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எடுக்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அல்லேலூயா. ஆனா எதை கொடுத்தாலும் சிறந்ததை கொடுப்பேன். அல்லேலூயா. வாசிக்க சொல்லுங்க அப்படி 4வது வசனத்தை. அதனால் எதனால அவன் கொடுத்த பலியின் நிமித்தம் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. இப்ப நீ கேளு, நீ எதை கொடுத்து சாட்சியா இருக்கிற? இன்னைக்கு நம்மளால இதெல்லாம் மறந்துட்டான். அதை விட்டு என்ன நினைக்கிறான், தசம பாகம் கொடுத்தா ஊழியக்காரர் கேட்க மாட்டாரு, ஆண்டவர் கேட்பார். பக்கத்துல ஊழியக்காரர் வாங்கிட்டு விட்டுடுவாரு, ஆண்டவர் வாங்கிட்டு விட மாட்டாரு. கணக்குல எழுதி வச்சு உன்னை கரெக்டா கணக்கு கேட்பாரு. அல்லேலூயா. ராஜா தூர பிரயாணம் போயிருக்கிறான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாத. திரும்பி வருவாரு, திரும்பி வருவாரு, திரும்பி வருவாரு. 1 நாட்கள் கொடுத்தவனிடத்தில் 1 நாட்களும், 5 நாட்கள் கொடுத்தவனிடத்தில் 5 நாட்களும், 2 நாட்கள் கொடுத்தவனிடத்தில் 2 நாட்களையும் கேட்பார். அல்லேலூயா. ஒருத்தனையும் சும்மா விட மாட்டாரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அடிச்சுக்கலாம் நினைக்காத, ராஜாவுக்கு கணக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பிரதர், இல்ல பிரதர் இது செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்காத. ஆபேல் அல்லேலூயா காயினை காட்டிலும் சிறந்ததா கொடுத்தான். அதனால நீதிமானாக இன்னைக்கு பேசப்படுறான். நீ நான் சிறந்ததா எதை கொடுக்க போறவா? அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்று அவனுடைய காணிக்கைகளை யார் கொடுத்தது சாட்சி? தேவனே சாட்சி கொடுத்தார். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லு, மரித்தோம் இன்னும் பேசப்படுகிறதா இருக்க வேண்டும் உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய சாட்சியோடு. கைகளை தட்டி சொல்லு. அல்லேலூயா. அப்ப அது கொடுத்தா எடுத்து வாசிப்போமே. ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க சொல்லுது. ஆதியாகமம். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளையும் காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்கு சில நாள் சென்ற பின் 2 பேரும் காணிக்கை செலுத்தவரா. ஒருத்த காயின் நிலத்தை உழுகின்ற விவசாயியா இருந்தால், இன்னொருத்த என்ன பண்ணவா? ஆடு வைத்துக் கொண்டுதான். முதல்ல காயின் என்ன பண்றான், தன்னிடத்தில் இருக்கிற சிலவற்றை கொண்டு வரான். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும். நல்ல புரிஞ்சுங்க, மந்தையில அந்த பெஸ்டா எது இருக்குதுன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து பெஸ்டா எது இருக்குது? சிலர் நம்ம பாக்கெட்ல தேடுவோம், பெஸ்டா எது இருக்குது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, உங்களை பத்தி பேசுறவங்க சிலரை பத்தி சொன்னாங்க. அல்லேலூயா. நம்ம தேடும் போது எதாவது தேடுவோம், என்கிட்ட குறைவா எது இருக்கு. பெரிய நோட்டெல்லாம் என்ன பண்ணலாம், உரம் வச்சிடலாம். சின்ன நோட்டெல்லாம் அல்லேலூயா. நீ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு விதைக்கிற என்பதை மறந்து விடாதே. ராஜாவுக்கு கொடுத்துருவோ இடத்துல நீ கொடு. அதுக்கு எனக்கு ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தாரு, பாத்திரம் அறிஞ்சுதான். அல்லேலூயா. நீங்க சொல்லக்கூடாது நிச்சயம் இருக்கக்கூடாது. ஆனா போடுற காரியம் தேவ ராஜ்யத்துக்கு உகந்ததா இருந்தாதான் காணிக்க பண்ணணும். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நீங்க காணிக்கை எடுக்கிறது இல்லைன்னு மோசம் அப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது அவர் என்னை வாழ வைக்கிறார். நீங்க பார்த்து எந்த சிருஷ்டியும் என்னை வாழ வைக்கவே இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, உங்களால நான் வாழ, என்னை அழைத்த அவராலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே.
அவர்கள்தான் இல்லாம போயிட்டு இருப்ப மற்றவர்களால் வாழ்கின்ற கூட்டம் அல்ல. ஒரு மோசை கொண்டு 30 லட்சம் ஜனங்களை தேவன் நடத்தினார். ஒரு யோசுவாவை கொண்டு 30 லட்சம் ஜனத்திற்கு தேவன் உலகத்தை பிரித்து கொடுத்தார். உண்மை கொண்டு செய்ய போகின்ற காரியம் பெரியது. ஆண்டவர் கூப்பிட்டு நம்ம அல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். கூட்டமா இருந்ததான் அங்கல்லப்பா தனித்து இருக்கும் போது ஆண்டவர் உன்னை தேடி வருகின்றவராய் இருக்கிறார். சீனாய் மலையில இருக்கும் போது ஆண்டவர் மோசையை தேடினது மட்டும் அல்ல, உண்மையாய் தேவனை தேடுகின்ற யோசுவா தனித்து நிற்கிறான். மோசை மறைத்து விட்டாலே நான் என்ன செய்வது என்று ஆண்டவர் உடனே சத்தம் கொடுக்கிறார். யோசுவா நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் உன்னோடு கூட அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். நான் பிரதர் இவங்கனாலும் அவங்கனாலும் வாழல, ஆண்டவரால நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அதனால அவருக்கு நான் கொடுக்கும் போது எப்படிதான் கொடுப்பேன், பெஸ்ட்டை தான் கொடுப்பேன். இனி பாக்கெட்ல கையை விட்டு என்ன பண்ணாத, பக்கத்தில் கை விட்டு சொல்லு, நீ பாக்கெட்லையோ பர்ஸ்லையோ கை விட்டு என்ன பண்ணாத, தேடாத. அவருக்கு நீ விதைப்பாயானால் அவர் உன்னை அறுக்கத்தக்கதாக பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தி விடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ ராஜ்யம் கட்டுறதுக்கு விதை இங்கே கிராம பகுதியில் கடந்து போ, அங்க பாரு ரொம்ப நொடிக்கிற நிலையில எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வயிற்றை காய போட்டுவிட்டு தங்கள் பிள்ளைகள் பட்டினியாய் கிடைக்கையில் கூட தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்கள் உண்டு. மடிப்பாக்கத்துல ஒரு ஆசிரமம், சிறுவர் ஊழியம், சிறுவர் ஆசிரமம் ஒன்று உண்டு, காப்பகம். நாங்கள் போகணும். அப்போ அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது அவர் சொன்னார், வேறு ஊரிலே நல்ல வசதியாய் வாழ்ந்த மனிதன், வசதியாய் வாழ்ந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு தேவனுடைய சத்தம் கேட்டபோது ஆண்டவருக்காக சித்தம் செய்ய மடிப்பாக்கம் பகுதிக்கு கடந்து வந்துட்டார். அல்லேலூயா. அவர் கடந்து வந்து இங்கே 240 பிள்ளைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்ல ஒரு காரியம், என் சொத்தெல்லாம் வித்தா கூட பரவாயில்ல, தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு அதனை எல்லா காரியத்தின் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகின்ற ஊழியக்காரர்கள் இந்த தேசத்திலே உண்டு. விதைப்பது வீணாய் விருதாய் அல்ல, தேவ ராஜ்யம் கட்டும் பணிக்காக இருக்கட்டும். அதனால என்ன பண்ணு, காணிக்கு வீணா விருதா சொல்ல பண்றாத, அதுக்கு தேவ ராஜ்யம் கட்டுகின்ற மனிதனிடத்தில் விட்டு ஆண்டவர் இதை உங்களிடத்தில் கொடுத்து ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக பயன்படுத்த சொன்னார். என்னால உங்களோடு கூட ஊழியத்துக்கு வர முடியலாலும் உங்களோடு கூட சேர்ந்து நான் தேவ ராஜ்யத்தை கட்ட பணியை உனக்காக செபிக்கிற துதிக்கிற உன்னை சார்ந்துகிட்டேன் என்று சொல். நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, கடந்து சென்று ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. முதல்ல எதை போனாலும் நிறைய போடுங்கிறது போடு, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் நீ போடுற ஆண்டவருடைய பணிக்கு போகணும். அல்லேலூயா. அதை ராஜ்யம் கட்டுவதற்கு உன்னை தேவனுடைய பரலோகத்தில் உன்னுடைய பேரை எழுதப்படுவதற்கு அது காரணமாய் மாறிவிட வேண்டும். நான் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கிஃப்ட் எல்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது, அடிக்கடி பேர் எழுதாதபடிக்கு
அல்லேலூயா அல்லேலூயா. எழுத மாட்டேன் பிரியமா, வேதம் சொல்லுகிறது அவன் கொடுத்ததுல சிறந்ததை கொடுத்தானா. அல்லேலூயா. வாசிங்க சகோதரி. தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவன் தலையீற்றிலே பொறுமையானது எது? வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்கலாம், 4 பிள்ளைங்க இருக்கலாம், ஆனா ஒரு பிள்ளைங்க மேல நமக்கு ரொம்ப அன்பு இருக்கும். அது வீட்டுல இப்படிதான் இருக்குது, தலையீட்டிலேயே பொறுமையா இருக்குது. அல்லேலூயா. அதனால அந்த பிள்ளைங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அழகா இருக்கும், கொஞ்சம் துருத்துரும் இருக்கும். அந்த பிள்ளைங்க மேல நமக்கு அன்பு அதிகமா அலாதியா இருக்கும். அல்லேலூயா. அது போல இருந்த தன் மந்தையில் உள்ள பெஸ்ட் எடுத்து யாருக்கு கொடுத்துட்டான்? தேவனுக்கு கொடுத்துட்டான். அண்ணா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாலான ஆண்டவரே, இது வரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லை. நம்ம மலடி வந்து தேசம் சொல்லுகின்றது, உலகம் சொல்லுகிறாங்க, என்னோட கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அநேக நேரத்தில் எனக்கு வேதனை கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த ஆண்டவரே, அது தலைமையில சிறந்தா ஆண்டவரே, என் பிள்ளைய நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மகனை ஒப்பு கொடுக்கிறேன், என் மகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் பெண்ணை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியத்துக்காக வளர்த்து சொல்லுங்க. தலையீட்டில் சிறந்ததை ஒப்பு கொடுத்தான் ஆபேல். அல்லேலூயா. ஆபேல் தன் மந்தையிலே தலையீட்டுகளிலே அவைகளின் கொடுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். அல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், அவன் மந்தையில் இருந்து பெஸ்ட் சிலது மட்டும்தான். ஒஸ்ட் நிறைய இருக்கும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லி பெஸ்ட் சிலது தான் இருக்கும். ஒஸ்ட் நிறைய இருக்கும். அது நல்லா கை பிடிச்சிங்க, நீங்க பெஸ்ட். பக்கத்தில் கை பிடிச்சி நல்லா பிடிக்க சொல்லி நீ பெஸ்ட். அதனால ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒஸ்டா இருந்தா உன்னை குறிச்சு பேசவே மாட்டாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் தலையிட்டு சிறந்ததை கொடுத்தான். அதனால்தான் அவன் என்ன பண்ணப்பட்டான்? அங்கீகரித்தார். 11வது அதிகாரம் வாசி வாசி. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். வாசிக்க சொல்லுங்க. தேவன் என்ன பண்றாரு? உங்களை குறிச்சு சாட்சி சொல்லணும். மரித்தோர் பண்றான், பேசப்படுறான். இப்ப பக்கத்தில் நீங்க மரித்தா பேசப்படுவீங்களா? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் சியம் எங்கே என்று பேசத்தக்கதாக உன் வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்கணும். நம்மளுக்கு அடுத்த வந்து சொல்லக்கூடாது, செத்துச்சா அது ஸ்ட்ரைட்டா எங்க இருக்க சொல்லு, எங்கதான் இருக்கும்? செத்து ஸ்ட்ரைட்டா நகலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா பாட்டு மட்டும் என்ன பாட்டு? பரலோகமே. இந்த பாட்டு அங்கேயும் நம்ம சபையில் தான் பாடுற போது. அல்லேலூயா. நிறைய பேர் எங்கிட்ட போகிறது, இது சாவுக்கு பாடுற பாட்டு, இது தரிசனம் நிறைந்த பாடல், என் ராஜாவை வெளிப்படுத்துகின்ற பாடல், ஒரு நாள் நான் அங்கே உலாவுகின்ற ஒரு பாடல். அல்லேலூயா. வருத்தமும் பசி தாகமும் இல்லாத ஒரு பாடல், என் ராஜாவை நேசித்து புகழ்கின்ற ஒரு பாடல். இதுதான். இது எங்க போய் பாடிக்கொண்டிருக்கிறோம்? பக்கத்துல கைவிட்டு சொல்லி, பாஸ்டர் செத்தா கூட இந்த பாட்டை பாடாத. அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் உயிரோடு இருக்கும்போது மரித்தவனும் மௌனத்தில் இறங்கினவன் இனி என்ன பண்ண மாட்டான்? துதிக்க மாட்டான். அவனையே நீ துதித்து கொண்டிருக்கிற. அல்லேலூயா. செஞ்சதெல்லாம் அக்கிரமம், பண்ணதெல்லாம் பாவம். அல்லேலூயா. ஆனா சேர்ற இடம் மட்டும் பரலோகம். பக்கத்துல கைவிட்டு சொல்லு, பரதேசி பரதேசி. நீங்க சொல்ல என்ன பரதேசிலாம் திட்டீங்க அப்படின்னா காட்டி கொடுக்குறோம். கொஞ்சம் வசனத்தையும் காட்டி கொடுத்து உங்களோட கூட பேசுகிறேன். அப்பதான் பரதேசிக்குரிய அர்த்தம் தெரியும். இவ்வளவு நாள் பரதேசில என்ன அர்த்தம் தெரியல எனக்கு. தொடர்ந்து வாசிப்போம். வாசிக்க சொல்றேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, தேவனுக்கு பிரியமாய் இரு. ஒண்ணு நல்ல சாட்சி, இரண்டாவது காணிக்க, மூணாவது அவருக்கு பிரியமாய் இருந்தாதான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. பிரியம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தேடுவோம், எது கிடைக்குது. பிரியமா இருந்தா நம்ம மாட்டோம். நல்லா பார்த்தீங்க, பிரியமா இருந்தா அதே மாதிரி ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பேன். 2 பேர் நல்லா கொஞ்சம் காண தேசத்துக்குள்ள
பிரவேசித்தார்கள், மற்ற எல்லாம் மறித்து போனார்கள். யோசுவாவும் காலைப்படத்துல அவர்கள் மகன் வந்து கேட்கிறா, டேடி அணித்து இருக்கும்போது கேட்டாலும் எனக்கு ஒரு நல்ல நிலத்தை கொடுங்க டாடி, அது பசுமை நிறைந்ததா இருக்கணும், அது மலை பிரதேசமா இருக்கணும். உடனே சொன்னார், அவனுக்கு கொடுக்குற மகள் நான். அல்லேலூயா. அவருக்கு பிரியமா இருந்த எல்லாத்தையும் கொடுத்துருவார் உனக்கு. இப்ப கேளு, நீ என்னத்தை கொடுக்குறப்பா? ஒரு சைடு தான் இது கிடைக்கும். வேதம் சொல்கிறது ஏனோக்கு வாசிக்கிறவர்களே, விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி என்ன பண்ணான்? சாட்சி பெற்றான். அடுத்தது வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நல்ல புரிஞ்சுங்க, விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டோம். கூடாத காரியம். அல்லேலூயா. பக்கத்துல கைவிட்டுகளை விசுவாசிக்கிறியா? விசுவாசியே நீ நினைத்துப்பார் நினைப்பவர்களை நாடு நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேர்க்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் கையை தட்டி சொல்லி அவன் உண்டென்று தேடு, அவரை தேடுறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார் என்று அவர் இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் எழுதின 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் எழுதின 2வது அதிகாரத்தின் 3வது வசனம். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் எப்ப நேரிடும்? முன்னாடி வரப்போகின்ற விசுவாச துரோகத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் முதல்ல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, ஆண்டவரை விசுவாசம். இல்லைன்னா எது நடக்காது. ஒரு நாள் நான் எங்க போகவும் முடியாது, அளவும் போக முடியாது. நான் சபையில் இருக்கும்போது நல்லா எழுநப்பட்ட, நல்லா அந்நிய பாஷை பேசின, வரங்களை பெற்றுக்கொண்டு கிரிகளை செய்து எல்லாம் ஓகே 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 ஓகே. இயேசு இடத்துல ஒரு வாலிபன் வருகின்றான். அல்லேலூயா. நான் மோசேயுடைய கற்பனைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். வேற 10 கற்பனைகளை மீறாதபடிக்கு நடந்து சின்ன வயசுல இருந்து நடக்கிறேன். பக்கத்துல நம்பி நாமளும் அப்படிதான். சபைக்கு எப்போ வந்தோமோ அப்படியே எல்லாத்தையும் செய்யறது, குதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பாடுறேன், கை கட்டுற விசுறு கூட சில நேரத்துல என்ன அறியாம. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் செய்யறது. ஆனா இன்னொரு காரியம் உனக்கு ஆண்டவருக்கு தடையா இருக்குது. அல்லேலூயா. உலகத்தை நேசிப்பதை விட்டு வெளியே வா, தேவனை நேசி. ஆண்டவர் சொல்றாருப்பா, உன்னிடத்துல இருப்பதை விட்டு யாருக்கு கொடு? அந்த வாலிபன் பொண்ணு இருதயம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பெரிய செல்வந்தராக இருக்கிறபடினால் நல்லா புரியுங்க. சில நேரம் பணக்காசு எல்லா தீமைகளுக்கும் எப்படிதான் இருக்குது? நேராக இருக்கிறது. ஒருவேளை அதை தேடி அதற்குள்ளே ஓடிக்கொண்டிருப்போம்னா ராஜ்யத்துக்குள்ள முன்னால வரவே முடியாது. இந்த பணக்காசை காட்டி பேசுகின்றவர்களோ நீங்க சொல்லலாம், ஊழியம் செய்து கூட பணம் வேணும்ன்றத 9 வருஷமா ஊழியம் செய்யறேன். 2007 ரட்சிக்கப்பட்ட தேவனை தொடர்ந்து 9 வருஷமா ஊழியர்களை நடத்தி வர ஒரு நாளும் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் ஒரு நாளும் கேட்டதே கிடையாது. நான் ஆண்டவர் எனக்கு சாட்சி. அல்லேலூயா. என் பிள்ளைகளையும் அப்படித்தான் வளர்த்தாங்க. நீங்க இருக்க யாரை பிள்ளை கூப்பிடுங்க, எல்லாரும் என் பிள்ளைங்க தான். என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு மற்றவங்க கிட்ட பரத்துக்கு நேரம் கையை உயர்த்தி, பரத்துக்கு நேரம் கை உயர்த்தப்பட்டிருக்க வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு நேரம் உன் கைகளை உயர்த்துவேன் என்று தாசன் சொன்னதை போல. அல்லேலூயா. இந்த வாங்கினா எதை வாங்கினா எதையும் செய்ய வேண்டாம், எல்லாம்
மட்டும் ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். நீ நல்லா புரிஞ்சுங்க, இங்க பார்க்கிற சிருஷ்டியினால் நீ படைக்கப்படவில்லை, சிருஷ்டிகரால் நீ படைக்கப்பட்டாய் என்று மறந்து விடாது. அதனால்தான் எல்லாம் எதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்? இப்போது இருக்கிறதை காட்டிலும் எத்தனை மடங்கு, எத்தனை எங்க போற பக்கத்துல கைப்பிடிச்சுக்கோங்க, எத்தனை எங்க போற செட்டா கட்ட புடவை கூட உனக்கு சொந்தம் இல்லையா? கரெக்ட் சட்டை போட்டுதான் எல்லாத்தையும் உருவி எடுத்துடுறாங்க. அல்லேலூயா. கேளுங்க, எங்க போறப்பா? நமக்கு நிறைய நேரத்தில் தெரியாது. நிறைய சேர்த்து வச்சா ஒரு காரியம் செய்வாங்க. நீங்க கடைசியா போசல நிறைய பூ வாங்கி ரோட்டெல்லாம் என்ன பண்ணுவான், கொட்டின்னு போவான். அது பெருக்கிறது கூட ஆள் இல்லாம பேலன்ஸ் வச்சுட்டு தான் நீ போற. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நீ வச்சிருக்கிற பணம் எல்லாம் உனக்கு போடுற பூவுக்கு வேணா சரியா இருக்கலாமே தவிர அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. புனிதமான வாழ்க்கையில் இணைக்க போவதே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வருஷத்துல வாசிக்க சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவருக்கு ஒரு பெரிய விசுவாச பட்டியலை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் காட்டிக்கொண்டே இருக்கிறாரு. முதல்ல யாரு காட்டினாரு? காயினியும் அவன் பேரும் காட்டினாரு. அதற்கு பிற்பாடு ஏனோக்கு, இப்போ நோவா காட்டி சொல்றாரு. வாசிக்க சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே எது அவன் பார்க்கவே மழை வந்து அந்த பார்வையே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவன் என்ன பண்றாரு? எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். தேவ எச்சரிப்பு சத்தம் துணித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் வருகையை நீ நானும் இன்னும் பார்க்கவே. இது போலதான் நோவாவும் இருந்தாரு. அல்லேலூயா. அதே நாட்கள் போலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்திக்கு உள்ளவனாகி தன் குடும்பத்தை நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு காரியம் மட்டும் இங்க இருக்கணும், பயமும் இருக்கணும், அது நடுங்குச்சு. யார பாரா? அல்லேலூயா. யார பார்த்தா நடுங்குச்சு? அப்படியே நம்மளுதான் கடவுள் பார்த்துட்டு நடுக்கம் வந்து அப்படியே கை காலம் உதறி அதாவது கைகளுங்க. நீ நடிக்கிறது ஆண்டவர் நல்லா தெரியும். சொல்லுங்க பக்கத்தில் கை பிடிச்சி நல்லா குளிக்க சொல்லுங்க. நீ நடிக்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிப்போன்னு தெரியும். அல்லேலூயா. சபைக்குள்ள வந்தா ஒரு நடிப்பு, வெளியே போனா இன்னொரு மகா நடிகரும் நடிகையுமா இருக்கிற. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்குள்ள வர தேவ எச்சரிப்பை பெறும் பொழுது உன் நடிப்பை விட்டுணும். கர்த்தருக்கு உண்மையாய் பயந்து பக்தி உள்ளவனாய் மாறி தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு செயல்பட வேண்டும். விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்திக்குள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பக்கத்துல நீ கைகுத்துகள். நீ என்ன ஒண்ணு பண்ற? அவர் பேரை ஒண்ணு பண்ணாரு. நீ விசுவாச கப்பலை கட்டணும், அது சேதப்படாதபடி ஆண்டவரே, விசுவாசத்துல என் குடும்பத்துல ஒரு பெரிய கப்பல் கட்ட போற ஆண்டவரே, அது நான் மட்டும் பயணம் செய்யறதுக்கு. யார் மட்டும்? அல்லேலூயா. இந்த பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா சொல்லு. குடும்பத்தை நடத்தாதவன் எப்படி தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்? அது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பெற்றோராகட்டும், பிள்ளைகளாகட்டும், யாராகட்டும் இருக்கட்டும், குடும்பத்துல இணையாதவர்கள் எப்படி தேவராஜ்யத்துல இணைப்ப? எங்க அப்பா திட்டுறாரு, எங்க அம்மா கத்துது, இங்க கத்துனா அதுவே உங்களுக்கு கஷ்டமாகுது. நீ எவ்வளோ பண்ணும்போது ஆண்டவர் அமைதலா இருக்கிறாரப்பா. சில நேரத்தில் மனைவியை குறிச்சு ஏன் இவன் எனக்கு வேதனைப்படுத்துகின்றார், உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையோ செய்யும் என்று ஆண்டவர் கேட்டபோது, ஆண்டவரை இந்த மன்னிங்க ஆண்டவரை. சில நேரத்துல ஏன் என் கனவு எனக்கு திட்டிக் கொண்டே இருக்கிறார், மூஞ்ச காட்டுறாரு.
இப்ப அண்டமா பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? இங்குள்ள ஒரு மனிதனை நேசிக்காவிட்டால் நீ எப்படி பரத்தில் இருக்கிற என்னை நேசிப்பாய்? காண்கின்ற மனிதனை நேசிக்க முடியாவிட்டால் காணாத பரலோகத்தில் உள்ளவரை நீ எப்படி நேசிப்பாய்? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணி அதனாலே அவன் உலகம் ஆத்மீக்குள்ளாக விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரம் இது சாட்சி கொடுக்கிறாங்க. யாரு? பேதுரு 1 அதிகாரத்தின் 3வது வசனம் சொல்கிறது. சரி, 1 பேதுரு 3வது அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிங்க. பேதுருக்கு எழுதின நிருபம் 1 பேதுரு. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி நீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். யார் விழுந்த காவலில் உள்ள ஆவிகள்? தொடர்ந்து வாசிக்க சகோதரன். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும்போது நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி, கீழ்ப்படியாத ஆவிகளும் பூமியில இருக்குது தெரியுமா? அல்லேலூயா. ரொம்ப வேற ஆவி மதிக்க சொன்ன இல்லை பிரதர், எங்க மாமி ஆவி வந்துச்சு, எங்க மாமாவை கூட்டிச்சு நைட்டு. பக்கத்துல கைப்பிடிக்கிறது, உங்க மாமி ஆவியா? நம்மளுக்கு ஆவினா கண்ணு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கீழ்ப்படியாத ஆவிகள் இந்த பூமியிலே உண்டு. அந்த ஆவிகள் எப்படியாப்பட்ட ஆவிகள்? நோவாவின் காலத்தில் நோவா பேழை கட்டும் போது கிட்டத்தட்ட தொடர்ந்து போய் சொல்லிக்கொண்டே இருக்கிறானா, பெரும் மழை வரப்போது, பெரிய வெள்ளம் வரப்போது, தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக பேழைக்குள்ளே கடந்து வா, தேவராட்சியம் வரப்போகிறது, இயேசு ராஜா வரப்போகிறது, இப்ப ஏசப்போகிற கடந்து வா. சத்தத்தை கேட்காதவன். எந்த மனுஷனும் சந்ததிகள்னா உனக்கு படிக்காதவன் அவன் கைவிடப்படுவான். நாமளும் கீழ்படியலன்னா தேவ சத்தத்தை கேட்டு நடிச்சோன்னா ஆண்டவர் கைவிட்டுவார். வாசிங்க சகோதரர், அதிவசம் வாசிங்க 20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே காத்திருந்த போது நல்லா புரிஞ்சுங்க. கீழ்படிஞ்ச 8 பேர் மாத்திரம் தப்பித்துக் கொண்டிருக்க காரணம்னா அவன் விசுவாசத்தபடியே நம்பினால அவன் கீழ்படிஞ்சான், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 பேருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3 வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க. அந்த நாட்கள் போல அன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல இன்னைக்கு யார் இருக்கிறா? இருக்கிறாங்கப்பா. அல்லேலூயா. அவன் கேட்டுக்கு போகத்தக்கதாக வழிய திரும்புவான். அவன் ஆண்டவர்கிட்ட வந்து பார், இதை கொடுத்து பார், அதை கொடுத்து பார், இதை செஞ்சு பார், அதை செஞ்சு பார். ஆண்டவர் 1000 times அல்லேலூயா ஆசீர்வதிப்பார்னு உன்னை நயவஞ்சகப்படுத்தி உன்னை சத்தியத்தை கற்றுக்கொள்ளாதபடிக்கு உன் கண்களை மந்தப்படுத்தி உன் பார்வை தெரியாதபடிக்கு உன்னை வேறு வழியில நடத்தவோ செய்வான். வேதத்தை எந்த சபையெல்லாம் படிக்க சொல்லுதோ, எந்த சபையெல்லாம் நீ வீட்டில் இருக்கும்போது வேதத்தை தியானித்துக் கொண்டே இரு என்று சொல்கிறதோ, நீயும் ஒரு ஊழியக்காரனாய் மாறிவிட வேண்டும் என்று உனக்கு வழி கொடுக்கிறதோ அந்த சபைக்கெல்லாம் போங்க. அல்லேலூயா. நம்ம சொல்ல இல்லை பிரதர், எங்க சபைக்கு வந்தா எங்க சபைக்கு மட்டும்தான் வரணும்னு நான் சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு இங்க வந்து கத்துன்னு போயிடுங்க. அல்லேலூயா.
நீங்க போய் ஆட்டுக்குட்டியில ஈனாதான் தேவராஜ்யத்துல கணக்கு உண்டு. நான் உங்களையே இங்க உட்கார வச்சு உங்க கூடயே கத்திண்டா எப்போ புதிய ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறது? அல்லேலூயா. ஜீவன் போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள அநேக ஆத்மாக்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லிவிட வேண்டும் என்ற அந்த அங்கலாய்ப்பு எனக்குள்ள விட்டு உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்ச பக்கத்துல கை கொடுத்து சொல்லுவீர்களா? ராஜ்யத்தை கட்டும் பணியில நீ தயாரான போது நல்லா புரிஞ்சுங்க. நான் வேத கல்லூரியில படித்த மதுரையில 3 மாத கால இருக்கும்போது ஆண்டவர் சபையிலிருந்து என்னை கொண்டு வந்துட்டாரு. 3 மாசம் தான் காலேஜ் பைபிள் காலேஜ் கொடுத்து 3 மாசம் இருக்கும்போது என்னை கொண்டு வந்து விட்டார். வந்து அலைந்தே திரிந்த ஆண்டவரை எப்படியும் வாழ்ந்த ஆண்டவரை ஒரு நாள் தேவனுக்காக வைராக்கியமாக கட்டி எத்தனையோ கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்த ஆண்டவரை நான் பழைய காரியத்தை காண்பிக்க வேண்டுமானால் ஒரு நாள் கர்த்தருக்கு சுத்தமாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். எப்படி தேவ ஆவியானவர் நடத்தினார் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட கூட ஒரு சில நாட்கள் கழித்து நான் பேசுகின்றேன். அல்லேலூயா. அன்னைக்கு கிராமத்தில் போயிட்டு ஒரு குருடனை போல வேஷம் தரித்து கிழிந்த சட்டம் போட்டிருப்போம். கண்ணெல்லாம் மைய பூசிட்டு இயேசுவை பார்த்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 என்று கேட்ட நாட்கள் உண்டு. வெளியே வந்த போது வனாந்தரத்தில் விடப்பட்ட போல ஆண்டவரை ஏன் ஆண்டவரை நான் வனாந்தர வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து நான் என்ன செய்ய போகின்றேன் எப்படி செயல்பட போகின்றேன் என்பது தேவ சத்தம் ஒரே ஒரு காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதாக என்னோடு கூட பேசினது. நீ மருத்துவமனை ஊழியத்திற்கு கடந்து செல். சொல்லிக் கொடுத்துட்டு ஆட்கள் இல்லை. எப்படி போய் ஜெபிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வளர்ந்த விதம் வேற, கற்றுக்கொண்ட விதம் வேற. நான் ஊழியம் செய்யறது ஆண்டவர் 2 மனிதர்களை கொண்டு சென்றார். 2 மனிதரோடு கூட நானும் அவரும் போவோம். ஆண்டவர் ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வரதுமே ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாரு, போய் அந்த பிணையால் இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு, அந்த பிரச்சனைக்காக மட்டுமே ஜெபி. எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது எப்படின்னா கற்றுக் கொடுத்தாரு, கேளு அதுக்காக மட்டுமே. இன்னைக்கு நம்மளால போய் ஜெபிடானா அல்லேலூயா. ஒரு குற்றப்படுத்த விரும்பல, நான் கற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை எங்களுக்கு கற்றுக்கிறார். போய் எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக மாத்திரம் ஜெபிங்க. எங்கே ஜெபிக்க போனாலும் மத்தியானம் கூட பாருங்க, மருத்துவமனைக்கு போக முடியல, ஆனால் ஊழியத்துக்கு வரோம், இங்கே வந்து ஜெபம் பண்ணுறாங்க, நம்ம தனி கோரிக்கை தான் போவோம். அல்லேலூயா. மனசுக்குள்ள போடும், 2 மணிக்கு தண்ணி பிடிக்காம விட்டேன், 2 மணிக்கு தான் தண்ணி விடுவாங்க. அல்லேலூயா. சிலருக்கு ஐயோ இவ்வளவு சீக்கிரம் 2 மணி வந்துச்சு, பாதி குடம் கொதிச்சுட்டே இருக்குது, போலனால ஊழியக்காரு. அல்லேலூயா. ஏமா எனக்கு மட்டும்தான் எழுதி வைத்திருக்கிறாரா? ராஜ்யத்துக்குள்ள வரப்போற உங்களெல்லாம் கூப்பிடுவே இல்லையா? பக்கத்தில் கைகூட்டுங்க உங்களெல்லாம் கூப்பிடலையா? அவர் மட்டும் போனா போதுமா? நான் ராஜ்யத்துக்கு போவேன், ஆனால் என்னுடைய காரியங்கள் துரிதப்படும், என்னுடைய செயல்பாடுகள் துரிதமாக இருக்கும். 2 மணிக்கு ஊழியனா நான் என்ன பண்ணுவேன், 1:45 ஆயத்தமாகி தேவ ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து வந்து விடுவேன். அல்லேலூயா. 2 மணிக்கு வேலைனா பக்கத்தில் கைகூத்துக்கிறது 1:30 மணிக்கு போற ஆள் தானே நீங்கள்லாம். சர்ச்சினா மட்டும் எத்தனை மணிக்கு 2:05 ஊழியக்கார வாட்சமாக 2:05 ஆச்சு, 2:10 ஆச்சு, 2:15 ஆச்சு, 2:20. கடைசியா வரவங்களாம் எதுக்கு வந்து டச்சப் கொடுக்கறதுக்கு வரலன்னா நீங்க கண்ணை மூடும் போது நான் கற்றுக்கொண்ட இடம் ஒரு மாதிரி இடம். அந்த ஊழியக்காரன் முன்னாடி வழிபட வந்து அது கிளாஸ்ல இருக்கும். அவர் கீழே முட்டி போட்டுக்கொண்டே ஒரு இடத்துல பார்ப்பாரு, எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு வராங்கன்னு கரெக்டாக அடிப்பாரு. அல்லேலூயா. அங்கிருந்து வந்து கொஞ்ச நாச்சு நாகத்தில் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஊழியக்கார் கண்ணை மூடும் போதே அப்படியே போயிட்டு என்ன பண்ணிடணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை கலந்து வச்சுக்கிறாரு. ஒரு ஆவியை கிராஸ் பண்ணி போகும்போது தெரியாதா? அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. உலகத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுப்போமானால் தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு எத்தனை முக்கியத்துவம் நீங்க நானும் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது வாசிக்க சகோதரி, கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் நல்ல போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து வரவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்
மார்க்கமும் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினால் எது நீ இதை கொடுத்தா இது கிடைக்கும். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் எதுவும் கிடைக்காது. உன்னை கொடுத்து பாரு ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. பகலை உன்னை கொடுத்து பாரு. அவர் பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறார். பரலோகராஜ்யோ இயேசுவின் கையிலே மத்தியவர் போட்டுக்கொண்டார். பரலோகராஜ்யோ இயேசுவின் கையிலே மத்தியவர் காத்துக்கொண்டார். போற்றுவார் உன்னையே நீதியும் நியாயத்தினாடியே நிச்சயித்து நடந்தேனோ. நீதியும் நியாயத்தினாடியே நிச்சயித்து நடந்தேனோ. நன்றே வட்டுணையப்பார் எங்களையும் வைத்தே. நன்றே வட்டுணையப்பார் என்னோடு ஒருவேளை வருத்தம் திக்கின்ற வார்த்தைகளை கேட்பாராகில் அங்க நிக்காத. அல்லேலூயா. வாசிங்க. தந்திரமான வார்த்தைகளினால் உங்களை தங்களை ஆதாயமாக என்ன பண்ணுவாங்க? தந்திரமான வார்த்தையை சொல்லி ஊழியக்காரர் தான் பெஸ்ட், ஊழியக்காரர் தான் பெஸ்ட், ஊழியக்காரர் தான் பக்கத்துல சொல்லி அவர் தான் பெஸ்ட். அல்லேலூயா. நம்ம சிந்தனை யாரை தான் பார்க்கணும்? இங்க வந்தீங்கன்னா ராஜாவை பார்க்கணும். யாரை பார்க்க வராதீங்க. அல்லேலூயா. உங்க பிரதர் நீங்க பெஸ்ட் பிரதர் வேற சொல்றது உனக்கு ஐயோ நீ யாரை பெஸ்ட் அவங்களுக்கு ஐயோ. அதனால இங்க ராஜாவை பார்க்க கடந்து வா. யாரை பார்க்காத இங்க வந்து ஊழியக்காரர் சிறந்தவர் அப்படின்னு பார்க்காத. ஏன்னா உங்களை தந்திரமான வார்த்தைகளினாலே தங்களுக்கு மாற்றிக் கொள்கின்ற மனிதரை நம்புவதை காட்டிலும் ராஜ்யத்துக்கு உங்களை அழைக்கிறவரை நோக்கி பார்த்துக்கிறாரா உன் பாதை நெடுநாளுக்கு நிலையாக இருந்துவிடும். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினியை அவருடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய முதல் கொண்டு 8 பேரை காப்பாற்றின அவபக்தி உள்ள நிறைந்த உலகத்தின் சில பிரயத்தை தேவன் மறப்பதனால் கைகளை தட்டி அவபக்தி உள்ள உலகத்தின் எதுவதிலே ஜலப்பிரயோகம். ஒரு மனுஷன் தேவ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறவர் இருந்தார் என்று நம்புகின்ற ஆண்டவரே. அப்படி தேவ எச்சரிப்பை பெற்றபடியினால் நோவா தப்பித்துக் கொண்ட. அடுத்த வருஷம் இதை எதிர்க்கிறது 11ஆவது அதிகாரம் 8வது வருஷத்தை வசிக்க. விசுவாசத்தினாலே பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் என்னவென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து பக்கத்துல வைத்து சொல்லு ஆபிரகாமே என்னடா நீயும் பரதேசிதான்.
பரதேசினா நமக்கு அர்த்தம் தெரியல, கட்ட வாக்கியம் தெரியல. பரத்துக்கு உரியவர்களை பரதேசி என்று அழைப்பார்கள். அதனால்தான் பேதுரு நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, எல்லா தேவனுக்குரிய பரதேசிகளுக்கும் எழுதுகிறார்கள், சுதேசின்னு சொல்றாங்க இல்லையா? அது போல பரலோகத்துக்கு உரியவர்கள் என்னன்னு சொல்றாங்க. இப்ப பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, பரதேசி. நமக்கு தெரியல பரதேசினா திட்டம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். சின்ன வயசுல யாரும் திட்டம், நான் எங்கடா பரதேசி, நீ பரதேசி, உப்பா பரதேசி. அலையலூயா. ஆனா ஒன்னும் அர்த்தம் தெரியாது. பரத்துக்கு உரியவர்களை பரதேசி என்கிறார்கள். இப்ப யாருன்னா பார்த்து கை குத்தினா என்ன சொல்லணும்? எல்லாரும் பரதேசி. அலையலூயா. எவ்வளவுதான் கேட்கணும்? என்ன பரதேசி? ஒருவேளை இங்கிலீஷ்ல என்ன எவ்வளவு அப்படின்னு கை குத்தி கேளுங்க. பரதேசினா நம்ம திட்ட வார்த்தை அப்படியே என்ன பண்ணா அந்த விபத்தை காட்டி விட்டோம். அதனால எவங்கிட்ட போய் கை ஊத்து பரதேசினா பட்டுன்னு அர்த்தம் தெரியாது. அதனால எவன அப்படின்னு கையை குத்தினாலும் குடிக்க சொல்லுங்க. அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னது? பரதேசி. அல்லேலூயா. எவன அர்த்தம் என்ன அர்த்தம்? பரதேசி அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் அத்தனை பெரிய சீமானாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனா ஆவியானவர் அதை காண்பித்து கொடுக்கும்போது ஆபிரகாமை குறித்து அழகாய் சொல்லுகிறார். என்னவா? விசுவாசத்தினாலே. இந்த 9வது வருஷம் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி இருந்தா? பரதேசிய போல இருந்தா. 318 வேலைக்காரங்க வீட்டுல எத்தனை பேரு? 318 வேலைக்காரங்க. நம்மளால ஒரு வேலைக்காரங்களே வச்சுக்க முடியலையே. 318 பேருக்கு சம்பளம், அவங்களுக்கு சாப்பாடு, அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, இதெல்லாம் பாருங்க. அவங்க காரியம். காரணம் என்னன்னா, அவன் பூமியில பரதேசி என்பதை மறக்கவில்லை. இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, அதை நம்ம உணர்ந்து காட்டுறதுக்காக வேத வாக்கியம் சொல்லுது. வாசிக்க சொல்லுது, பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எங்க இருந்தா பெரிய சீமான் அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? பெரிய இடம் 318 பேர் வேலைக்காரங்க. 4 வேலைக்காரங்க வச்சால என்ன பண்ணிடலாம்? ஒரு வீட்டை கட்டி முடிச்சலாம். 318 வேலைக்காரங்க எவ்வளவு சீக்கிரம் கட்டலாம்? ஒரு கல்ல தோணும், ஒரு மண்ணை தோணும், சிமெண்ட் தோணும், அதே எல்லாத்தையும் போட்டு கடற்கரை முடிச்சிடலாம். இவர் நினைச்சிருந்தாருன்னா தான் சுதந்திரித்த பூமியில அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு சீமானை போலதான் பெரியவப்பா கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் 1-2 வாசகம் சொல்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 18:1-2 வாசிங்க சகோதரர். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் எங்க உட்காருகிறார்? அல்லேலூயா. ஏசி ரூம்ல இல்லப்பா, எங்கடா? அவனுக்கு தெரியும், நான் பரதேசி, இந்த பூமி வந்துருகி சாம்பலாகும். அதை அறிந்தபடியினால எல்லாம் இருக்கட்டும், ஆண்டவனுக்கு கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. நல்ல புரிஞ்சுங்க. அவன் அத்தனை பேர்கள் செல்வ சீமானா இருந்த போதிலும் அவன் அமர்ந்த இடத்துல வெயிலையும் கூடாமல் உட்கார்றான். அதனால்தான் அவன் ஆண்டவரை தேடி போல. ஆண்டவர் அவனை தேடி பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீ எல்லாத்தையும் கொடுக்கட்டும், ஆனா நீ இந்த பூமிக்கு சொந்தமில்லை என்று எப்போது நினைக்கின்றாயோ அப்போது ஆண்டவர் உன்னை வருவார். நான் இந்த பூமியை விட்டு போக மாட்டேன். வயசான பாட்டியை கேட்டாலும் என்ன பண்ணது? பேர பையன் கல்யாணத்தை பார்த்துட்டு செத்து போயிடுற, நீ உயிரோடு இருந்து நான் பண்ண போறமா? பரலோகத்துக்கா போக போற? ரொம்ப பிடிச்ச பாட்டி ஒன்று உண்டு. 105 வயசுல சொல்லுது, என்னை தேவன் சிங்கத்தை போல வைத்திருக்கிறார், சிங்கத்தை போல வைத்திருக்கிறார், சிங்கத்தை போல வைத்திருக்கிறார். தேவனை பார்க்கிற பாட்டிகள் குறைந்த போதிலும் கர்த்தர் ஒரு பாட்டியை காட்டி சொன்னாரு, அப்பா தேவ ராஜ்யத்திற்காக இந்த பாட்டியை ஆண்டவர் பாட்டியே பயன்படுத்துவார்னா இன்னொன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார்.
18வது வசனம் சொல்லுது, பகலின் விருஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக. ஏன் அவன் கண்ணுக்கு தரிசனம் கொடுத்தாங்க சொல்லுங்க? ஏன்பா இதெல்லாம் நான் தியானிக்கிறதே இல்லை. ஒரு நாள் என்ன பண்றது, இந்த பகுதியில் ஏன் அவன் கூட அவசரம் உட்காந்துக்கிறான். ஒருவேளை கொண்டாட இருக்கும்போது அவன் வீட்டுக்கு போனியாண்டவரு, பெரிய வீட்டில் நான் இருக்கிறேன், எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுகிறேன், நீ வரமாட்டியா ஆண்டவரே? அல்லேலூயா. ஆண்டவரை மறவாத ஒரு மனுஷன், எத்தனை செல்வ செழிப்புகள் வந்த போதிலும் தன் நிலையை உணர்ந்த ஒரு மனுஷன் வீட்டுக்கு தான் ஆண்டவர் போவார தவிர என்னதான் சேர்த்து வச்சுட்டு அல்லேலூயா நம்ம தம்பி பிள்ளைய போல எரிக்கப்படுகின்ற தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அதுக்குள்ள வீட்டுல தங்கத்தை கட்டும் வீட்டுல 10 பண்ணாரு. பக்கத்துல கை கொடுத்துக்கிறது, ஆண்டவர் உன் வீட்டுக்கு தேடி வரத்தக்கதாக உன் நடக்க இருக்கட்டும், விசுவாசம் இருக்கட்டும். எது கொடுக்கப்பட்டாலும் அது நிலையற்றது என்பதை கூட அவன் சொல்றான். அவன் 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து எதிர்கொண்டு ஓடி அடுத்த நிமிஷம் உடனே என்ன பண்றான், அதை தாழ்த்துறான். 118 வேலைக்காரன் வச்சுக்கிறான். நீங்க என்ன பண்ண மாட்டோம், பிரைஸ் சொல்லான்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல மாட்டோம், பிரைஸ் உன்னை பார்த்தா சொல்றாரு. அல்லேலூயா. வந்தா ஒருத்தர் பார்த்தா என் குழந்தை அழகா ஒரு சின்னமாவா வர சொல்லியே உள்ள ஏற்றிட்டு தான் வருது. நான் எல்லாமே சொல்லிட்டேன், ஒரு தீர்க்க தரிசனமோ அந்த தெரியல வார உள்ள வந்து பிரைஸ்லாட் சொல்ல அங்கே வந்து ஒரு பிரைஸ்லாட் ஆகி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நீ எத்தனை செல்வ சீமானா இது ஒரு காரியம் இருக்குன்னா ஆண்டவர் இந்த பூமியில உடைய நிலையற்றவனாய் வைத்திருக்கிறார் என்பதை உணரும் போது யாரை பார்த்தாலும் சொல்ற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தருடைய ஜனங்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம என்ன புதது அப்போது அல்லேலூயா. அவங்க சொன்னாதான் நான் என்ன பண்ணுவேன், அவ்வளவு பெரிய கொம்பு வச்சிருந்தேன்னா ஆண்டவர் இல்ல பூதம் கூட உள்ள வரமாட்டான். பக்கத்துல கை கொடுத்து அவ்வளவு பெரிய கொம்பு இருந்துச்சுன்னா அல்லேலூயா. 318 வேலைக்காரங்க கூட வாசல்ல உட்கார்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் மகளே, ஆண்டவர் மகளே, ஆண்டவர் மகளே. அல்லேலூயா. அப்படி எத்தனை தாழ்மையோடு கூட விசுவாசத்துல நீ உன்னை பரதேசி பரதேசி பரதேசின்னு சொல்லும் போதுதான் நீ பரதேசத்திற்கு உரியவனாய் மாறி போவாய். இப்ப எபிரேயருக்கு எடுத்து வாசிப்போம். இன்னொரு காரியத்தை காட்டி கொடுத்து முடித்து விடுகின்ற வருகின்ற வாரத்தில் பேசுவோம். தொடர்ந்து வாசிக்க சொல்லுங்க. 11வது அதிகாரம். விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து என்னதென்று அறியாமல் என்ன பண்ணா புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரங்களாகிய ஈசாக்கோடும் யாக்கோபும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏனெனில் தேவன் தாமே அஸ்திபாரங்களுக்குள்ளே அவன் எதுக்கு தேவன், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரங்களுக்கு என்ன பண்ணினான். அல்லேலூயா. அவன் பரலோகத்தை பார்த்து காத்து கொண்டிருந்தான். அதனால இந்த பூமி அவனுக்கு நிலையற்றது என்று தெரிஞ்சு எந்த நகரத்துக்கு காத்துனா எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆபிரகாமும் பரலோகத்துக்கோசம் காத்திருந்தாரா? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்க விசுவாசத்தினாலே கைகளை தட்டி சொல்லும் சகோதரி மட்டும் கைகளை தட்டு. விசுவாசத்தினால சாராள குறித்து எப்படி உணர கேள்விப்படு. ஒருவேளை பத்திரிகை நிருபத்தில் யார் பேர் இல்லை இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாக பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சாராள் பேர் இல்லை, ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. விசுவாச பட்டியல்ல சாராள் பேர் வந்தே ஆகணும். ஏன்னா விசுவாசிக்கிறவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க.
இங்க என் பேர் சொல்ல பண்ணலாம் பரவாயில்ல. பரலோகத்தில் நான் என்னுடைய பேர் சொல்லப்படத்தக்கதாக என் வாழ்க்கை இருக்கட்டும் என்று எத்தனை பேர் வாழ்க்கை சொல்கிறோம். வேதத்திலிருந்து விசுவாசத்தினாலே சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர். நல்ல புரிஞ்சுங்க, அந்த அம்மாவுக்கு அத்தனை கான்பிடன்ட். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். வயது முதிர்ந்த போது சாராளத்தில் அடுத்த உற்சவ காலத்திலே நான் ஒரு இடத்துல வரும்போது வயசான பாட்டியான நீ எப்படி 90 வயசு பாட்டிங்க இல்ல எப்படி இருக்கிற வாசிங்க சொல்லுங்க. அந்த வசனத்தை உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க யார் கொடுத்தது பலனே? சகோதரிகளுக்கு பலன் தருவது தேவனே, தேவனே, தேவனே. 90 வயசு பாட்டிக்கு தேவன் பலன் கொடுத்தார். எப்படி வந்து கேட்கலாம்? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் வாசிப்போம். வாசிங்க சொல்லுங்க. வயது சென்றவளாய் இருந்தோம் பிள்ளை பெற்றால் சரீரம் செத்தவென்று எண்ணுகின்ற என்னதாகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மரங்களைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, நீயும் நானும் சாராளுக்கு பிறந்தவனா? அந்த விசுவாசத்தின் தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் நீங்களும் நானும். உனக்கு எனக்கு எத்தனை விசுவாசம் இருக்கணும்? ஆவிக்குரிய ரீதியாக நான் யாருக்கு பொருந்தோம்? சாராளுக்கு பொருந்தோம். அதனால விசுவாச பட்டியல் அவங்க பேரு. ஆண்டவர் பாருங்க, எந்த ஸ்திரீயும் கொண்டு வந்து காட்டல. பகத நீ விசேஷித்த ஸ்திரீகளாக இருக்கிறபடினாலே தேவன் காண்பித்துக் கொடுக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், சரீரம் சித்தப்பதி எப்படி பெறுற அப்படின்னு கேட்கலாம். நீங்க வீட்டுக்கு போய் ஆதியாகமம் 18 வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் அந்த 3 புருஷர்களை கண்டபோது சாராள் இடத்துல ஓடுறாரு. 3 படி மாவை கொடுத்து 7 மாவை கொடுத்து நம்ம பண்ணாரு. சாராள் போய் சாராள் 90 வயசு பாட்டி என்னங்க அப்படின்னு கேட்ட அந்த பாட்டி கிட்ட இதான் இதை போயிட்டு நைசா அறி எப்படி ஆச்சாரு? எப்படி அறிக்க சொன்னாரு? நைசா அறி. இவர் அறிக்கல, பக்கத்துல கை கொடுத்து சொல்ல. அவர் அறிக்கல. அரைச்சுக்கனா யாருதான்? 90 வயசு பாட்டி. அல்லேலூயா. இப்ப போல மாமிஷம் தான் கிடையாது. இப்ப தூக்கி என்ன பண்ற இடுப்புல வச்சுக்கின்னு பகுதியோடு கூட ரோட்டில் நடக்கிறோம். அப்ப எந்த மாமிஷம் கிடையாது. ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லை போட்டு சாரால் 90 வயசு பாட்டி அரைக்கிறாங்க. அரைக்கும் போது சொல்றாங்க, என்னே சருக்கு, என்னே சருக்கு, என்னே சருக்கு, என்னே சருக்கு, என்னே சருக்கு, என்னே சருக்கு, என்னே சருக்கு. அரைத்து மெல்லிய மாவை சலிச்சு எடுத்து அவருக்கு அப்பத்தை சுட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த 90 வயதிலே எனக்காக நீ செயல்பட ஆயத்தப்பட்டபடியாலே உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தின் தாய் நீயே. நல்லா புரிஞ்சுங்க. உங்களை என் பேர விசுவாசம் பட்டியல பரலோகத்துல வாழட்டும் என்பதற்காக நம்ம ஓட்டம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்படும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லோரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி பூமியின் தங்களை அந்நியரும் பரதேசி என்று எண்ணி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, பரதேசி, பரதேசி, பரதேசி. நான் பூமிக்கு உரியவனால் ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன். நான் பரத்துக்கு உரியவனால் கையை பிடிச்சு சொல்லுவேன், நான் பரதேசி. இந்த பூமியிலே நான் எந்த நாளிலும் பரதேசி. தேவ சமூகத்தில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி